Hi hello friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூவா லான்ச் ஆயிருக்க earning வெப்சைட் தான் பார்க்க போறோம். இதில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைன் அப் பண்ணி உள்ள வந்து ஒரு சின்ன கிளிக் பண்ணா போதும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த மணியை எப்படி earn பண்ண போறோம், அந்த மணியை எப்படி வித்ட்ரா பண்ண போறோம்னு சொல்றோம் பாருங்க. முக்கியமா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யார் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு தெரியாம போயிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் வீடியோ புரியாது. அப்புறம் அந்த பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியாது. முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த டவுட்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கிளியர் பண்றேன். ஏன்னா நீங்க பண்ற ஒரு லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தினத்துக்கு ஒரு வீடியோ பார்த்து நீங்களும் பணம் சம்பாரிச்சுங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நானும் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டன்ட்டாக நீங்களும் பணம் சம்பாரிச்சிக்க முடியும். கூடவே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்கையும் கொடுத்து வச்சிருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் ஒரு நியூ அப்ளிகேஷன், நியூ வெப்சைட்டு, ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் எதாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டெலிகிராம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இயர்னிங் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஃபஸ்ட் டெலிகிராமில் சொல்லுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த பாஸ்வேர்டை மறுபடியும் அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வித்ட்ரா பாஸ்வேர்டு ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டான வித்ட்ரா பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. இந்த வித்ட்ரா பாஸ்வேர்டை மறக்காம ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வித்ட்ரா பண்ணும்போது கன்ஃபார்ம் தேவைப்படும். இந்த இடத்துல வித்ட்ரா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்டில் இல்லை ஒரு 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை பார்த்து கரெக்டாக அதில் என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜின் லாகின் பேஜுக்குள்ள வரும். அப்படி இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி பேஜ் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த மொபைல் நம்பரு, கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இன்ட்டு மார்க் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்ம எப்படி வந்து அந்த 10800 வந்து ஆன் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10800 ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று நம்ம ஒரு பை பண்ணணும். இதில் வந்து என்ன பை பண்ணணுமா, அப்போ அமௌண்ட் கட்டணுமா அப்படின்லாம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா அது வந்து பை பண்ணணும். அது வந்து கடைசியில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு லிமிட்டட் டைம் ஒன்றுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டாக இருக்கும் அந்த பேக்கேஜ். அதை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர் யூ ஷோர் டு பைன்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 360 நாள் வந்து ஒர்க் ஆகும். இதோட மொத்த ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10800 ரூபா. இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினத்துக்கு இந்த பர்சனல் இருக்குதுங்களா, பர்சனலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இன்ஷூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்து இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆட் ஆகும் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு இருக்கும். மொத்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா மட்டும் காட்டும். பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 நாளுக்கு உண்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா அந்த இடத்துல ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ எனக்கு இந்த அமௌண்ட்லாம் பத்தாது, நான் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹோம் பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்துங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட ப்ராடக்ட் வேறு கொடுத்துட்ருக்காங்க. கீழே வந்து பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 449 ரூபா கட்டி இந்த ப்ராடக்ட் வாங்கினா ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து டெய்லியும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதோட மொத்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏற்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4199 ரூபா கட்டி இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 300 நாள் வந்து ஒர்க் ஆகும். இதோட டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இது மொத்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஏற்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தில் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னை கேட்க போனால் அதில் நான் இதுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் ஃப்ரீயாக வர அமௌண்ட்டே எல்லாம் ஆன் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இல்லை ப்ரோ எனக்கு அதிகமாக அமௌண்ட் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் தான் சொல்கிறேன். இதில் கன்ஃபார்ம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், இதை வந்து நீங்கள் பை பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். இல்லை ப்ரோ சரி ஓகே ப்ரோ நான் ரீசார்ஜ் பண்ணணும், அது எப்படின்னு கேட்டால் அதில் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1699 ரூபா. அதுக்கப்புறம் 4199 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீசார்ஜ் இருக்குதுங்களா, அந்த கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் இதில் வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன் இது என்னென்னா இது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இல்லை ப்ரோ என்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை, நான் அது இதுக்கப்புறம் ஆன் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, இந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக்
பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வச்சுவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த இடத்துல காப்பி லிங்க் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி சக்ஸஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்க சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சமூக வலைதளங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்து எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 5% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 3% கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிஷன் அமௌண்ட்டாக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இருக்குதுங்களா, பர்சனல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏர்னிங் இருக்குதுங்களா, அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். மொத்த பேலன்ஸ் வந்து காட்டும். ஓகே ப்ரோ, நான் இதை எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு எப்படி கேட்டால், இப்போ விட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பர்சனலில் வந்துருங்க. பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்ரா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா, விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லும். ஏன் இது எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண பிறகு இதில் வந்து விட்ரா பண்ண முடியும். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம்னா உங்கள் கரெக்டான பேங்க் நேமு, அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு போட்டு இந்த இடத்துல சொன்ன பார்த்தீங்களா விட்ரா பாஸ்வேர்ட் அந்த ஒரு இடத்துல என்ட்ரி பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டான விட்ரா பாஸ்வேர்டு கொடுத்து கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா வேலைன்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,800 ரூபாய்க்கு வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 150 ரூபா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சரி அந்த அமௌண்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டு ஒரு 24 ஹவர்ஸில் வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 24 மணி நேரம்லாம் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour to 1 hour மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அந்த பேமெண்ட்டை வந்து உங்கள் பேங்க் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வந்து கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். நான் ஒரு சூப்பரான ஆப்பில் சூப்பரான அப்ளிகேஷனில் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காம நம்ம பெஸ்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.